நிறைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அதாவது ஜீசஸ் குளோரி ஃபேமிலியை இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நாங்கள் ஒரு சிறிது நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே வாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்றே. எல்லா துதிக்கும் பாத்திரரானவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரானவரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரானவரே, நன்றி ஐயா. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் உம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் உம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். 4 ஆண்டுகள் வலுவாமல் காத்து 5வது ஆண்டுக்குள்ளே நடத்தி வருகிற தேவனை இந்த நாட்களிலே அவர் நம்ம கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை, ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை, வாக்குகளை எண்ணியே இந்த நாட்களிலே நாங்கள் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடுவோம். ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எனக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். எங்கள் இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். நன்றி அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் வழுவாமல் உம்மை காத்தவரே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை நடத்தி வந்தவரே,
உமக்கே ஆராதனை. எல்லா துதிகளுக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற யெகோவா தேவனே உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா ஷம்மாவே உம்மை பாடுகிறோம். நன்றி அப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. கடந்த நாட்களிலே எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே அன்பு தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். நேசரேயும் வேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகல ஆள எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. உங்கள் இரக்கத்திலும் உங்கள் கிருபையிலும் அப்பா அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் எம்மை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. அமீன். தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. நன்றி அப்பா. நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் 5வது ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாட்களிலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி கடந்து செல்ல நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவரீர் நீர்தாமே கூட இருந்து இந்த நாட்களை நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்றைய நாளை ஆசீர்வாதத்தை நீர் வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. வார்த்தையை கொண்டு வருகிற அன்பு தாசனுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. வார்த்தை இந்த நாட்களில் ஜனங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கெறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தாவே, இந்த நாளும் ஆவி குறைவிலே இந்த இடத்திலே வந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நீ நிரப்பி வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. துதிகளை ஏறெடுக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். துதிக்கும் போது கட்டுக்களை அவிழட்டும், நுகங்கள் உடையட்டும் ஐயா. ஒரு விடுதலையை காணும்படியாக அந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த இணைப்பிலே வந்தவர்கள் வந்த வண்ணமா செல்லாதபடி இந்த நாட்களில் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தோடு கடந்து செல்ல அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களை, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா.
Thank you, Pastor Buenaraya. Praise the Lord. On behalf of Jesus Glory Family, we welcome everyone in the name of our Savior Jesus Christ. Everyone should be joyful, peaceful, and victorious. That is the ultimate will of God. 5 years ago, God gave me a promise verse for this ministry, which is Jeremiah chapter 33, verses 3 says, "Call to me, and I will answer you and tell you great and unsearchable things you do not know." Thanks for joining our 50th anniversary service. We are truly grateful for everyone's participation in our service. Now we have a Sinhala Bible reading. We welcome Pastor Ganendran. මේ වෙලාවේ දේවගතිතුමා පාස්ටර් ගණේන්ද්‍රන මම ආරාධනා කරනවා දේශනාකාරයාගේ පොත 4 වෙනි පරිච්ඡේදය 1 සිට 12 දක්වා දේශනාකාරයාගේ පොත 4 වෙනි පරිච්ඡේදය 1 සිට 12 දක්වා Ecclesiastes chapter 4 verses 1 to 12. Pastor Ganendran, over to you please. දේශනාකාරය පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය 1 සිට 12 දක්වා. නැවත මම හැරි ඉරයට කෙරෙන සියලුම පීඩා දුටිමි. එවිට පීඩා ලබන්නන්ගේ කඳුළු දුටිමි. ඔවුන් සනසන්නෙක් නොවිය. ඔවුන්ට පීඩා කරන්නන්ගේ පක්ෂයට බලය තිබුණේය. නමුත් සනසන්නෙක් නොසිටියේය. එබැවින් තවම ජීවත්ව සිටින්නන්ට වඩා මැරී ගියා වූ අයගේ ස්වභාවය නියකයි කියමි. එසේය ඒ දෙපක්ෂයටම වඩා ඉරයට කෙරෙන නපුරු ක්‍රියා නුදුටුවා වූ තවම නූපන්නා වූ මනුෂ්‍යයා හොඳයයි සිතීමි. තවද සියලු ආකාර වෙහසත් සියලු දක්ෂ වැඩත් නිසා මනුෂ්‍යෙක් තමාගේ අසල්වාසයාගෙන් ඊර්ෂ්‍යා විඳින බව දුටිමි. මේකත් නිෂ්ඵල කමක්ව හිස් වූ උත්සාහයක්ව තිබේ. අඥානයා තමාගේ අත් පෙරවාගෙන තමාගේම මාංශය කන්නේය. වෙහසීමෙන්ද හිස් වූ උත්සාහයෙන්ද දෑත පුරවා ගන්නවාට වඩා නිෂ්ඵලකමෙන් එක මිටක් පුරවාගෙන හිඳීම හොඳය. එකල මම හැරි තව නිෂ්ඵලකමක් ඉරයට තිබෙන බව දුටිමි. තව කෙනෙක් නැතුව තනිව සිටින්නෙක් ඇත්තේය. එසේය ඔහුට පුත්‍රයෙක්වත් සහෝදරයෙක්වත් නැත. ඒත් ඔහුගේ සියලුම වෙහසවලට කෙලවරක් නැත. ඔහුගේ ඇස් වස්තුවෙන් තෘප්තියට නොපැමිණේ. මම කා උදෙසා වෙහෙස වී මාගේ ප්‍රාණයට සැප නොදී සිටින්දැයි ඔහු නොකියන්නේය. මේකත් නිෂ්ඵල කමක්ව එසේය තදබල වෙහෙසක්ව තිබේ. එක්කෙනෙකුට වඩා දෙදෙනෙක් හොඳය. මක්නිසාද ඔවුන්ගේ වෙහෙසෙන් ඔවුන්ට හොඳ විපාකයක් ලැබෙන්නේය. ඔවුන් වැටුනොත් එක්කෙනෙක් තමාගේ යාළුවා නැගිටුණවා ඇත. ඒත් තමා නැගිටවන්ට කෙනෙක් නැතුව තනිව සිට වැටෙන්නාට දුක් වෙයි. තවද දෙදෙනෙක් එක්ව සැතපුනොත් ඔවුන්ට හුණුසුම ලැබෙන්නේය. නමුත් තනිව කෙනෙක් උණුසුම් වන්නේ කොහොමද? යමෙක් තනි කෙනෙකු පරදවන නමුත් ඔහුට විරුද්ධව සිටින්ට දෙන්නෙකුට පුළුවන් වෙයි. තුන්පට ලණුවක් ඉක්මනින් නොකැඩෙන්නේය. ආමේන්. Bomastuti Pastor, Jesu Pitai, God bless you and your family. Now we have an English Bible reading. Sister Ellen from Canada. Ecclesiastes chapter 4 verses 1 to 12. Over to you, Sister Ellen. God bless you, Pastor Andres. God's blessings on this special day as you celebrate your 5 years of the anniversary with the Jesus Glory Family Church. May the Lord bless you and extend your borders. And our prayers are with you to continue this ministry until he comes. Amen. Thank you, sister. Ecclesiastes chapter 4 verses 1 to 12. Again, I looked and saw all the oppression that was taking place under the sun. So the tears of the oppressed, and they have no comforter. Power was on the side of their oppressors, and they have no comforter. And I declared that the dead who had already died are happier than the living, who are still alive.
But better than both is the one who has never been born, who has not seen the evil that is under the sun also. So and now I also saw that all achievement spring can also come from one person's envy of another. So this too is meaningless, chasing after the wind. Fools fold their hands and ruin themselves. Better one dreadful with tranquility than two handfuls with toil and chasing after the sun. Again, I saw something meaningless under the sun. There was a man all alone. He had neither son nor brother. There was no end to his toil, yet his eyes were not content with his wealth. For whom am I calling? He asked, and toiling for. And why am I depriving myself of enjoyment? This too is meaningless, a miserable business. Two are better than one because they have a good return for their labor. If either of them falls down, the one can help the other up. But pity anyone who falls and has no one to help them up. And if two lie down together, they will keep warm. But how can one keep warm alone? Though the one may be overpowered, two can defend themselves. A cord of 3 strands is not quickly broken. Amen. Praise be to God. Amen. Thank you, Sister Ellen. God bless you and your family. Now we have a special song from Sister Karen from India. She's going to do an English song. Sister Karen, over to you. We are welcome. Praise the Lord, and congratulations for completing 5 years of your ministry. And really, in every perspective of life, if God is not with us, then everything else is of no use. Hallelujah. And because God was so good to your ministry and to your lives, this ministry is successful. Hallelujah. And that is why we are going to sing a song which says, God is good all the time. He put a song of praise in the heart, in this heart of mine. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valleys and the shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners and so unworthy. Still for us He chose to die. Filled us with His Holy Spirit. Now we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good
All the time he put a song of praise in this heart of mine. God is good all the time, and through the darkest night his light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans you have for me, my life is in your hands, and through the eyes of faith, I can clearly see that God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time, and through the darkest night his light will shine. God is good. God is good all the time. Thank you. Amen. Amen. That's a wonderful song. Thank you, Sister Karen. God bless you and your family. So now we have a Tamil Bible reading from Brother Wilson from Canada. Brother, over to you. Go ahead, please. Praise the Lord. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலிக்கும் இந்த 5வது ஆண்டை பூர்த்தி செய்கிற பாஸ்டர் ஆண்ட்ரூவுக்கும் எனது வாழ்த்துக்கள். இனிவரும் காலத்திலேயும் தந்தையும் இயேசுவும் பரிசுத்தாவியினுடைய வல்லமையும் தொடர்ந்தும் இந்த திருச்சபையில் இருப்பதற்காக பிரார்த்திக்கிறேன். பிரசங்கி 1 முதல் 12 வரை 4ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மருத்துவர்களையே பாக்கியவான்கள் என்கிறேன். இவ்விருத்திரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துச்சைகளை காணவில்லையே. மனுஷன் படம் எல்லா பிரியாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை தீராத தொல்லை. ஒண்டியாயிருப்பதை பார்க்கிலும் 2 கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதொரும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முட்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. ஆமேன். Amen. Amen. Thank you, Brother Wilson. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக now we have a Tamil song, special song from Sister Divya from Sri Lanka. She's going to do one Tamil song. Sister, go ahead, please.
Praise the Lord, Pastor. Praise God. Praise the Lord, Pastor. Praise the Lord. புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் தான் பெற்றிட, மனதில் சமாதானம் தான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். தேங்க்யூ. Amen. Amen. Thank you, Sister Divya. சாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக we have next we have an announcement. We have Sister Evangelist Sanan from Sri Lanka. She is going to do our announcement. Evangelist, please go ahead. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஒன்றாக இணைந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3.
இவ்வருட வாக்குத்தத்தம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, ஆராதனையை சிறப்பிக்கும்படியாக தேவ செய்தியையும் ஆராதனையும் சிறப்பிக்க பாஸ்டர் ரீகன் கோமஸ் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு எம்மை வழி நடத்துவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியை வழங்குவதற்கு பாஸ்டர் எட்வின் வேணர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு எமது ஆராதனையையும் தேவ செய்தியையும் சிறப்பிப்பார். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரி மிதுலாவின் தலைமையில் வாலிபர் சிறுவர் ஊழியம் இடம்பெறுகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ எவாஞ்சலிஸ்ட் சனான். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நாங்கள் துதிகளுக்கு கூட கடந்து செல்வோம். We have Sister Sahana from Sri Lanka to do our praise and worship. Sister, please. Okay. Thank you, Pastor. கேக்குதா பாஸ்டர் கதைக்கிறேன்? ஓம் சிஸ்டர் கேக்குது. ஓகே. நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஆராதனை வழிமுறை செல்ல போகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திலுமாக அப்பா, இந்த நல்ல நாளை தந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒரு மனமாக கூடி உங்களை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உங்களை முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதிகளையும் கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் நாங்கள் ஆண்டவரை உங்க மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வருவேன் என்று சொன்னவர். இந்த நேரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையை நோக்கி உண்மையான இருதயத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய மகிமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அங்கே இறங்கி வருகிறவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் உம்முடைய தெய்வீக மகிமை எங்களை மூடும்படியாக அப்பா, இந்த நாளை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே அவரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவரை நோக்கி பார்ப்பீர்களா? நல்லவரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. அப்பா, அந்த நாளிலும் எங்களை கண்மணி போல நடத்தி ஆண்டவரே இந்த 5 வருடங்கள் ஆண்டவரே கர்த்தாவை நீர் கண்மணி போல நடத்தி வந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க தந்த இந்த தரிசனத்திற்காக நன்றி. நீங்க பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்ததே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, இத்தனை வருடமும் ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆண்டவரே தடைகள், எல்லா தடைகளையும் தாண்டி அதை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் கொடுத்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை இதுவரை நீங்க நடத்தி வர உதவி செய்திருக்கிறீரே, உம்முடைய பலத்திற்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களால ஒன்றுமே இல்லப்பா. ஓடுகிற எங்களால ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பலன் இல்லாவிட்டால் எங்களால் எதுவுமே முடியாது அப்பா. நீங்க உங்களுடைய பலத்தை தந்து இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எத்தனையோ பலவீனமான நேரங்கள், எத்தனையோ இயலாமைகள் ஆண்டவரே, ஆனாலும் அதன் மத்தியிலுமாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருத்தர்களையும் ஆண்டவரை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறது. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும்
என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா இயேசுப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் உம்பலன் தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம்பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே அப்பா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லா தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அப்பா, இந்த 5 ஆண்டுகளும் எங்களை மறவாதபடி நீரண்டுங்கள் நினைத்து இம்மட்டுமாய் நடத்தின உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வருஷத்தினுடைய நன்மையினாலே ஆண்டவரே முடிசூட்டுகிறவரே, இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில நீர் செய்ய போகிற மகா கிருபைகளுக்காக நன்றி அப்பா. பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி என்று
சொல்லுவோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய அதிக அதிகமாய் இன்னுமாய் செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தேவ சித்தம் முழுவதுமாய் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. உம்முடைய தெய்வீக கரம், உம்முடைய அன்பின் கரம், ஆண்டவரே உம்முடைய பாச கரம் ஆண்டவரே கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மேலானவர். அப்பா, நீர் மாறாதவர், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ நல்லவரே, வல்லவரே, நீர் போதுமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என்னுடைய நீர்தானே. உன்னதமானவரே, என்னுடைய நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன்.
நன்றி அப்பா. இந்த நேரத்திலுமா ஆண்டவரே இவ்வளவு நேரமா உங்களை ஆராதிக்க, உங்களை துதிக்க, ஆண்டவரே போற்ற பாட நீங்க பாராட்டின கிருபை காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே கத்தா அந்த அனிவர்சரி இந்த நல்ல நாளிலுமாக ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரே உங்களை பார்க்க நீங்க பாராட்டின தயவுக்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் பெரிதான காரியங்களை, மேலான காரியங்களை உம்முடைய சித்தத்தின்படி நிச்சய போகிறதற்காக நன்றி தகப்பனே. மீதியாய் வருகிற ஒவ்வொரு நேரங்களையும் அப்பா நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக எல்லாவற்றும் பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெபங்கடி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சானாமா. அருமையான துதிகளுக்கு கூட எங்களை வழி நடத்தீங்க. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Once again, on behalf of Jesus Glory Family, we welcome everyone in the name of our Savior Jesus Christ. நாங்கள் சரீர பிரகாரமாக தூரமாக இருந்தாலும் தேவ ஆவியினாலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றான மெய் தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 33:12 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Psalms 33:12 says, "Blessed the nation whose God is the Lord, the people whom he has chosen as his heritage." Thank you for joining our 5th year anniversary service. We are truly grateful for everyone's participation in our service. Your presence makes the celebration even more meaningful. Special thanks to Pastor Regan Gomez, Jesus with Us Prayer House, Koilpatti, India, Nithiam TV, Pastor Charles, Joy TV, Voice of God Radio, FM founder Brother Leslie and his wife Sister Rita, Voice of God Germany founder Pastor Edwin Werner, all the pastors, elders, deacon, brothers and sisters. Keep us in your prayers and continue to support the Jesus Glory Family Ministries as we continue to grow and to reach more hearts this year to build God's kingdom. Now we welcome dear Pastor Regan Gomez, Jesus with Us Prayer House, Kovilpatti, India, to lead us the worship and to share the word of God. Pastor Regan Gomez, we welcome you, Pastor. Over to you. Amen. Thank you, Pastor. Thank you, Pastor. என்னுடைய சப்தம் கேட்கிறதா உங்களுக்கு? நல்லா Pastor, நல்லா கேக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த Zoom கூடுகையிலே கலந்து கொள்வதற்கு அருமையான வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த 5வது ஆண்டு கர்த்தர் உங்களை கொண்டு இந்த ஊழியத்திலே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவைகளையெல்லாம் கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஆராதித்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட கொடுக்கப்பட்ட நேரத்திலே நான் சரியாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். டி மைனர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய வீடியோக்களை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் விசேஷமாக யூடியூப் வழியாக மற்றும் டிவி சேனல் வழியாக இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதுங்கிற இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா,
அதை எண்ணி முடியாதையா. சொல்லுவோம், என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் உள்ளத்தின் ஓஹோ நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன், நன்றி சொல்கின்றேன். என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தாழ்மையில் என்னை நினைத்தீ, என் ஏழ்மையில் என்னை கண்டீர். தாழ்மையில் நினைத்தவரே, எங்கள் ஏழ்மையில் எங்களை கண்டவரே. என் தாழ்மையில் என் ஏழ்மையில் என்னில் அடங்கா நன்மைகள் செய்தி, நன்றி ஏசையா. என்னில் அடங்கா தேங்க்யூ அப்பா ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி. ஓஹோ ஹோ 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 நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினார் தூக்கி நீரையா. புழுதியிலே கிருபையினார் கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே தேங்க்யூ. மீண்டும் கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. ஓஹோ நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி உமக்கு நன்றி. அப்படி கையை உயர்த்தி சொல்லுவோம், என் தகப்பனே. வீடியோ ஆன் பண்ண முடிந்தவர்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. அதை எண்ணி முடியாதையா, என் தகப்பனே நன்மைகளை சொல்லி முடியாதையா.
அதை எண்ணி முடியாதையா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென். நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றீர். தேங்க்யூ அப்பா. சிக்கமகத்துருளோ திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி. தேங்க்யூ அப்பா. சமூகத்துக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி. தேங்க்யூ அப்பா. ஆராய்ந்து. ஆமென். நான் அமர்வதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய். எனவே நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. இசையா நாள்தோறும். தேங்க்யூ. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பார்த்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் கரமுயர்த்தி என்னை தேடி என் பின்னை வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ அன்பை. மண்டிடுவேன். மண்டிடுவேன். எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஓ எபினேசரே ஆராதனை என் துணையாளரே.
சொல்லுவோம் மறப்பேனோ. தேங்க்யூ. மண்டியிடுவேன், ஓஹோ மண்டியிடுவேன் உன் ஓ எபினேசரே என் துணையாளரே. ஓஹோ எபினேசரே. இருக்கிற இடங்கள கைகளை உயர்த்தி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் நாம் கூடியிருக்கிற இந்த ஆன்லைன் கூடுகை வழியாக அவர் சமூகத்தை உணர்கிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு, அவரை ஆராதி. ஹல்லேலூயா. ஆராதனை Thank you. Amen. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஏசையா உம்மை துதிப்பே. முழு உள்ளத்தோடு. Thank you Jesus. மீண்டும் ஒரு விசை முழு உள்ளத்தோடு. ஓஹோ ஏசையா உம்மை துதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுங்க கொயர். மீண்டும் ஒரு விசை. தேங்க்யூ அப்பா. வல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, வல்லவரே. Thank you Jesus. சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஏசையா உம்மை துதிப்பே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஏசையா. பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை, பரிகாரியே. தேங்க்யூ அப்பா. இருக்கிற இடங்கள் ஆராதி. தேவ மகிமை. ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah, hallelujah, worship, hallelujah, hallelujah. கைகளை அசைத்து நல்லா அப்படியே ஆராதி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 oh, hallelujah, hallelujah, Jesus, hallelujah, hallelujah. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் கனவுல, என் நடக்கையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜீசஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. Jesus, ஆராதனை உமக்கே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், செல்லுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, திவ்வின் ஆவியானவரே. Thank you, Jesus. சில நிமிடங்கள் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த 5வது ஆண்டின் இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், வீடியோக்கள் ஆன் பண்ண வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். டி மைனர் கொடுப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
நான் நம்புகிறது அவராலேயே வரும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என் ஆத்துமாவே யாரை நோக்கி அமர்ந்திரு? தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஏனென்றால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் பூர்த்தி செய்கிறவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆகையினால் தான் தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இன்றைக்கு நமக்கு தெரியும், நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிறவர், விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன்தான் என்பது நன்கு தெரிந்திருந்தாலும் அநேக நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மனிதர்கள் மீதும் அல்லது பணத்தின் மீதும் அல்லது சூழ்நிலைகள் மீதும் நாம் வைத்து விடுகிறோம். எக்காலத்திலும் நம்பத்தக்கவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே. அவரைத்தான் நம்ப வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் அவன் எப்படி இருப்பான் என்றார், மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் உஷ்ணத்தை காணவே மாட்டான். அவன் எப்பொழுதும் பச்சையான மரத்தை போல செழித்திருப்பான். யார் என்றால் கர்த்தரை நம்புகிறவன். ஆனால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவனை குறித்து வேதம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மனுஷன் சொல்லுகிறார், காய்ந்து போன ஒரு செடியை போல இருந்து, நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்புகிறவன் உஷ்ணம் வருகிறதை காணவே மாட்டான். ஆனால் மனுஷனை நம்புகிறவன் அவன் வாழ்க்கையிலே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் வருகிறதை அவன் பார்க்கவே முடியாது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை வருகிறதை காணாமல் பாருங்க, எவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்க. வறட்சியான இடத்திலும் சிலர் ஆத்துமாக்களை பார்த்தா அவங்க பேச்சிலேயே தெரிஞ்சு போயிடுது. எப்போ பார்த்தாலும் வறண்டு, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை. வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், ஆனால் பார்த்தா அவங்கள போனா கரளையாய் போன செடியை போல தான் இருப்பார்கள். அதைத்தான் சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் நம்பிக்கை எல்லாம் தன் மீது, தன்னுடைய பலத்தின் மீது, பணத்தின் மீது, படையின் மீது. ஆனால் வைக்கப்பட்டிருந்த இடம் அரண்மனை. ராஜ வாழ்க்கை இருந்தாலும் அவனுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் உள்ளான மனுஷனில் ஒரு செழிப்பு இல்லை. கரளையாய் போன செடியை போல பொல்லாத ஆவியினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் தாவீதுக்கோ பெரிய அரண்மனை வாழ்க்கை இல்லை. வனாந்திரத்தில் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆத்துமாவோ அரண்மனையில் இல்லாத அந்த செழிப்பு. ஆகையினால் தான் அவன் கர்த்தரை எப்போது மகிமைப்படுத்திக் கொண்டே, எப்போதும் அவருக்குள்ளே கலிகூர் நெருக்கங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. அப்பொழுதெல்லாம் தன் ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்லிக் கொண்டான், நான் நம்புகிறது தேவனால் வரும். நான் நம்புவதெல்லாம்
தேவனால் வரும் என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும். என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். எல்லா நம்பிக்கைக்கும் ஊற்றுக்காரனர் என் தேவன் தான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆகையினால் தான் அதே சங்கீதத்திலே கூட தாவீது பாடுகிறான், உன்னுடைய ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, கர்த்தரை தவிர வேறு எது மேலையும் நம்முடைய இருதயம் வைக்கப்படவே கூடாது. ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பணத்தின் மீதோ மனிதர்கள் மீதோ அல்லது மற்றவைகள் மீதோ இவைகளெல்லாம் சார்ந்து கொண்டு நின்றோம் என்றால் நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய தொடுதலை, தேவனுடைய பிரசன்னத்தை ஒருபோதும் அது அனுபவிக்கவே முடியாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நம்பி நிற்க வேண்டும். அதனால தான் பவுலும் சொன்னார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற அந்த வசனத்தை வாசியுங்கள். மிகவும் நல்ல ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி நான் நம்புவதெல்லாம் தேவனா வரும், என் காரியமெல்லாம் கர்த்தரா வாய்த்திடும். சொல்லுங்கோ, நான் நம்புவதெல்லாம் ஓஹோ ஹோ ஹோ என் காரியமெல்லாம் என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள் அது நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு இந்த நம்பிக்கை தேவன் மேலே உண்டாகிறது என்றால், எந்த மனுஷன் அவருடைய சத்தத்தை கேட்கிறானோ, அவருடைய வார்த்தையை கேட்கிறானோ, எந்த மனுஷன் அவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதும் ஊற்றி விடுகிறானோ, அவனுக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இந்த சங்கீதக்காரனுடைய நம்பிக்கைக்கு காரணத்தை அவன் 11வது வசனத்திலே சொல்லுகிறான். வாசிக்க கேட்போம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், தேவன் ஒரு தரம் விளம்பினார். 2 தரம் கேட்டிருக்கிறேன். என்னவா? ஒரு தரம் விளம்பினார்னா என்ன? சொன்னார். கேட்டிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை கேட்டேன். என்ன அப்போ? அவர் வார்த்தையை காதுல தொனித்து கொண்டே இருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நாம் கேட்டு பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை என் இதயத்தின் ஆழத்தில் துணிக்கிறதா? கர்த்தருடைய சப்தம் எனக்கு கேட்கிறதா? இந்த சப்தம் கேட்டாதான் உனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது ஃபோன் பண்ணி, யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசி ஜோம் பண்ணி, ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க. அவர் அங்கேருந்து சொல்லுவார், அம்மா உனக்காக ஜோம் பண்ணேன், உன் வீட்டுக்குள்ளே ஏதோ கருப்பாக உலாவிக்கிட்டு இருக்குன்பார். ஆமாம், அதை நம்பிட்டு இன்னும் ஒரே 40 நாள் உபவாசம், அழுகையும் புலம்பலுமா இருக்கும்.
நீ கர்த்தரிடத்துல கேட்டுப்பாரு, அவர் சொல்லுவாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்பார். கைகளை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அப்பதான் நீ சந்தோஷமா பாடலாம். நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். அப்படி கை அசை, நம்புவதெல்லாம் தேவனால், ஓஹோ கர்த்தரால் வாய்த்திடும். என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள் அது நிச்சயம் நிறைவேறும். ஓஹோ, என் நிச்சயம் நிறைவேறும். நல்லா பாடுங்கோ நம்பிக்கையோடு. நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். ஓஹோ, நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும். ஜீசஸ், கர்த்தரிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க போய் கேட்டா அவர் பேசுவாரு. பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார்னு சொல்றவங்க அப்படி கையை அசைத்து காண்பீங்களேன். நீங்க ஏதோ ஒரு தேசத்துல இருக்கீங்க, நான் எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கேன், அதனால சத்தம் கேட்காது. ஆமா, கையை அசைத்தாலாது தெரியும். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளை நம்மோடு பேசுவார். அது அழகான ஒரு பழைய பாட்டு உண்டல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும். வேதத்துல ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருந்த ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 4:17. அநேக, நல்ல அந்த வசனத்தை நிறுத்தி வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி, இந்த ஊழியத்தையும் கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கைகளை அசைத்து உயர்த்தி ஒரு அல்லே. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை திரளான, உன்னை அநேக ஜாதிகளுக்கு. இந்த வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு, மைக்கில் சொல்லுங்க, ஏற்படுத்துவேன்னு சொல்றாரா? நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய், இதை பிடிச்சுக்கிட்டான், பிடித்து கொண்டது அவனுக்கு. பாருங்க, ஆண்டவரை குறித்து என்ன அறிவான்? அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை, ஸ்ரீலங்கால இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் வெளிப்படுவாராக. யூகேல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் வெளிப்படுவாராக. இனி எந்தெந்த நாட்டில இருந்து கலந்திருக்கிறீங்களோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ராஜேந்திரன், ஹெலன், செல்வன், வேற யாரு? ஆமா, ஜான் பாபு. உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை
இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். சொல்லுகிற வார்த்தையின் சப்தம் தொனிப்பதாக. முழு இருண்ட உலகத்திலே அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. சொன்ன உடனே நடந்தது. அவர் வார்த்தை உங்க மேல வந்து விழுந்துட்டுன்னா, உங்க மேல இறங்கிட்டுன்னா, எத்தனை எத்தனை மாறான காரியங்களை சூழ்நிலை சொன்னாலும் கர்த்தர் சொன்னவைகள் மாத்திரம் நிறைவேறும். கரங்களை உயர்த்தி, நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம், நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். அது நிச்சயம். அப்படி கை அசை. என் தேவன் சொன்னவைகள் அது நிச்சயம். டெம்போ. என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு, என் தேவன் சொன்னவைகள் மாறாது, என் தேவன் சொன்னவைகள் மறையாது. அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை சரீர பலவீனத்து நிமித்தம் நோயினால் பாதிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாம நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உனக்கு சுகத்தை தரும். சூழ்நிலை வித்தியாசமா பேசும். ஆண்டவர் 17வது அதிகாரத்தில் ஆபிரகாமை மறுபடியும் சந்தித்து பேசுகிறார். ஆதியாகமத்திலே, உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். நல்ல கவனிங்க, இதுல தான் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்லுகிறார், நீ திரளான ஜாதிகளுக்கு. ஆனா சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னா, உன் சரீரம் செத்து போயிற்று, நீ சரீரம் செத்தவன், உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராது, நீ நினைக்கிற எந்த காரியத்திற்கும் வாய்ப்பே இல்லை. அப்படித்தான் இந்த கூட்டத்தில் இருக்கிற அநேகர் இருக்கிறீர்கள். சூழ்நிலை பேசுவதெல்லாம் அப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்கிறது. உன் சரீரமே செத்து போச்சியா, மறுபடியும் எங்க உனக்குள்ள உயிர் உண்டாகும்? எப்படி திரளான ஜாதிகள் உண்டாகும்? நீங்கள் சொல்ல வேண்டும், நான் காற்றையும் காணவில்லை, மழையையும் காணவில்லை, ஆனால் பள்ளங்களை தண்ணீரால் நிரப்புகிற வல்ல தேவன் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்ம சரீரம் செத்து போச்சு அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இணையாக எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையை பார்த்த உடனே இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. தேவன் அதற்கு பின்பு ஒரு மகிமையான காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார், உன் ஜீவியத்தில் வைத்திருக்கிறார். விசுவாசத்தை விட்டுறாத, தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாமே செத்து போயிட்டுடா, இனி ஒன்றும் நடக்காது. நீ இருக்கிற இடமே பஞ்சம், நீ இருக்கிற இடமே வறண்டு போன தேசம், என்ன நடக்க போகுது? அப்படிதான் ஈசாக்கோடு சூழ்நிலை பேசியது. ஆனால் ஈசாக்கு செய்த காரியம், கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நடந்தது என்ன? பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர்
கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். கைகளை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சூழ்நிலை செத்து போச்சுன்னு சொல்லலாம், சூழ்நிலை எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுகிறேன். எதை பார்த்து நிற்க போகிறீர்கள்? ஒருவேளை ஆபிரகாம் சூழ்நிலையை பார்த்திருந்தான் என்றால் அப்படியே தளர்ந்துதான் போயிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அதை நான் பின்பாக சொல்லுகிறேன், அவன் சூழ்நிலையை பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கைய அவர் பார்வையில பார்க்கறீங்க? இல்ல சூழ்நிலை சொல்றது அதைத்தான் பார்க்கறீங்களா? அல்ல, ஆண்டவர் உன்னை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற ஸ்ரீலங்கா ஆசீர்வதிக்கப்படும், நீங்க இருக்கிற யூகே ஆசீர்வதிக்கப்படும். வேற எந்த நாட்டில இருந்து வந்திருந்தாலும் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். உன்னை கொண்டு ஆண்டவர் ஆயிரங்களை தொடுவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சூழ்நிலையை நான் பார்க்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை 15வது அதிகாரத்தில் வெளியே அழைத்து வந்து வானத்து நட்சத்திரங்களை காண்பிக்கிறார். இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். ஆபிரகாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பார்க்கும்போது அதுல தெரிகிறதெல்லாம் அவனுக்கு சந்ததி. அந்த விசுவாசத்தை அப்படியே இருதயத்துல காத்து கொண்டான். தேவன் இதை அப்படியே செய்வார். ஆனா அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16வது அதிகாரத்துல அங்கே சாராள் ஆகாரை கொண்டு வந்து கொடுத்து அங்கே ஒரு இஸ்மவேல் பிறக்கிறான். தேவன் வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு பெரிய ஜாதியை காண்பித்திருக்கும் போது சூழ்நிலை அவனுக்கு என்ன காமிக்குன்னா ஒரு இஸ்மவேலை காமிக்கு. நம்மளா இருந்தா இதே போதுயா, இப்ப கிடைச்ச இதே பெரிய ஆசீர்வாதம் போயிடுவோம். அல்ல, உனக்கு இஸ்மவேல் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஈசாக்கு தான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. குறுக்கு வழியில பல ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், இடம் கொடுக்காத. அதற்கு இடம் கொடுக்காதீங்க. எங்க கம்பெனில வந்து சேருங்க, ஒரு சின்ன கையெழுத்து மாத்திரம் பொய்யா போடுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்லுவான். போயிடாதீங்க. எங்களுக்கு கர்த்தர் தர்றதே போதும், அவர் தர்றதை போதும் நீ சொல்லி காத்திருப்பாய் என்றால் அது சாதாரணமானதல்ல. வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் பெருகி இருக்கும். நம்புறவங்க நல்லா கைத்தட்டி ஒரு அல்லேலூயா. நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும். உடனே ரிதம் போடு. காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். நான் நம்புவதெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள் நல்லா கவனிங்க. வேதத்தை அறிந்தவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை பார்த்து எப்போ கர்த்தர் சொன்னாரோ உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன், அல்லது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த நாள்ல இருந்து அவன் சரீரம் முன்னேறிச்சா மோசமா போச்சா? மிகவும் மோசமா போயிட்டு. எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த நாள்ல முன்னிலையை விட பின்னில மோசமா போயிட்டு. 75 வயசுல வார்த்தையை கொடுத்தாரு. ஆனா இப்ப 99 வயசுல பார்த்தா அவன் சரீரமும் செத்து போயிட்டு சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு.
ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. சரீரம் பலவீனப்பட்டது, சரீரம் செத்து போனது உண்மைதான். ஆனா அவனோ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறிக்கொண்டே இருந்தான். நடந்தது என்ன? 100வது வயசு வந்த உடனே இந்த 99 முடியும் போது திடீர்னு ஒரு மாற்றம் சரீரத்துல. சாராளுடைய மரித்து போன கர்ப்பம் அப்படியே உயிர் அடைய ஆரம்பிக்கு. என் அருமையான தேவனுடைய மனிதர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு நியமித்த வேளை வரும்போது மரித்து போய்விட்டது, முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிற காரியங்களுக்குள்ளே கர்த்தர் ஜீவனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரே, பிரதர் காரியம் மோசமா போயிட்டே, அந்த மோசமா போறதுதான் பெரிய அடையாளம் கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மையானவைகளை தரப்போகிறார் என்பதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை நம்பி நில்லுங்க, உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க தைரியமா சொல்லணும், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 25 ஆண்டுகள் வார்த்தையை பிடித்து கொண்டிருந்தவன் சரீரம் செத்து போனதையும் கர்ப்ப செத்து போனதையும் ஒரு பொருட்டாவே நினைக்கலையா. அதை எண்ணாதிருந்தா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று முழு நிச்சயமாய். எப்படி நம்பினா? அப்ப நம்பினவன் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இப்படி பாடிக்கிட்டு தான் இருக்கணும். நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். நான் நம்புவதெல்லாம் ஓஹோ கர்த்தரால் வாய்த்திடும். என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள் வாய்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஊழியம், அந்த பேரை பார்க்கிறேன். ஐயா, நான் கடந்த முறையும் பார்த்தேன். உங்களை மிகுந்த வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை நீங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. நல்லா கவனிங்க. அது அவன் என்னவே இல்லை. சூழ்நிலை எவ்வளோ மோசமாக போய் கிழவன் ஆயிட்டான்னு தான் சொல்லணும். நம்ம தமிழில் சொல்லணும்னா தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. ஆனால் உள்ளத்தில் நம்பிக்கை போய்கிட்டே இருக்கு. என்ன நம்பிக்கை? வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் வல்லவர். இவன் அவரை வல்லவர் வல்லவருங்க, அவர் இவனை விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பிள்ளையை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். ஏன் 25 ஆண்டுகள் காக்க வைத்து தான் கொடுக்கணுமா? சொல்லுங்க ராஜா பிரதர். 25 வருஷம் காக்க வச்சு தான் ஒரு பிள்ளையை கொடுக்கணுமா? ஏன் அவருக்கு கொடுக்க முடியாதா? முடியும். ஏன் 25 ஆண்டுகள் காக்க வச்சிருக்காருன்னா, நீ வெறும் ஈசாக்குக்கு மாத்திர அப்பாவா இல்லை, விசுவாச மார்க்கத்தார் யாவருக்கும் இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு தான் தேவன். அல்லேலூயா. தேவன் உனக்கு பின்பாக வைத்திருக்கிற திட்டங்களின் ஆழங்கள் உனக்கு புரியாது, உனக்கு தெரியாது. நம்ம அநேக இடத்துல இப்படித்தான் பாடும் அதே பீட். ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கும் எட்டலப்பா, என் அறிவுக்கும் எட்டலப்பா, ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா, ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா. மகராஜாவே
என் ஏசையா, எனையாளும் மன்னவரை, என் அசை நாயகரை, எனையாளும் மன்னவரே, நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம் நல்ல பலத்தோடு பாடும், நான் நம்புவதெல்லாம் ஓஹோ என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். என் தேவன் சொன்னவைகள் அவர் வார்த்தைகள் ஒன்றும் மாறுவதில்லை, அவர் சொற்கள் ஒன்றும் தவறுவதில்லை, அவர் வார்த்தைகள் ஒன்றும் ஓஹோ அவர் சொற்கள் ஒன்றும் தவறுவதில்லை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை மாறுவதே இல்லை. அப்படி கை அசைத்து, வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை, கர்த்தர் வார்த்தை நான் நம்புவதெல்லாம் தேவனால் வரும், என் காரியமெல்லாம் கர்த்தரால் வாய்த்திடும். ஓஹோ நான் நம்புவதெல்லாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு வர ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தார் யாவருக்கும் தகப்பனாய் நிற்கிறார். காரணம், தேவன் அவரை நடத்தி வந்த அந்த பாதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அப்பமே இருந்து பார்க்கிறேன், அண்ணா ஆல்ரின் தானே, ஆல்ரின், ஆமா, இவங்கெல்லாம் ஆன்லைன்ல காத்திருக்கிறீங்க. உங்கள் ஆத்மா ஒருபோதும் வெறுமையாய் போகாது. உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறுவதாக. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஏ ஷார்ப் மைனர் கூட. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே நம்புகிறே. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம். அது வெறுமையா திரும்பாம அவர் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும். அல்லேலூயா. வார்த்தை விசுவாசிக்கிறவர்களா கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த கடைசி நேரம் வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சு ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த நல்வார்த்தைகள் அப்படியே இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். சரீர பலவீனங்கள், ஆத்மாவில் இருக்கிற தோய்வுகள், அவநம்பிக்கையான சூழ்நிலை, போராட்டத்தின் மத்தியில், பெரும் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு விசுவாசத்தில் தட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவர் எனக்காக யாவையும்
செய்து முடிக்கிறார் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். துதியோடும் புகழ்ச்சியோடும் எப்போதும் உடைய பிள்ளைகள் நம்மை ஆராதித்துக் கொண்டே விசுவாசத்தில் முன்னேறுவார்களாக. கடைசியா சேர்ந்து என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆராதனை உமக்கே நாளெல்லாம். வீடியோ ஆன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இல்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ராஜா. கைகளை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். உமக்கே ஜீசஸ் வல்லமை இறங்கட்டும். ஆராதனை ஆராதனை நாயுளெல்லாம் ஆராதனை ஜீசஸ். ஒவ்வொரு பேரா ஜூலி ஆண்டனி, ஸ்டீஃபன், ஜாய், லீமா ரோஸ், ஒவ்வொருவரையும் இதில் கலந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் அன்பான பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களை ஆசீர்வதிங்க. மிகுந்த பிரயாசத்தோடு ஆர்வத்தோடு பல நாட்களுக்கு முன்பாகவே இதை ஜபத்தோடு ஆயத்தம் பண்ணின அவரையும் சபையையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அவர் மனதில் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாத கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நிறைவேற்றும். லெஸ்லி ஐயாவை ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளையும் பிரதர் ராஜா எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். நான் நம்புகிறது தேவனால் வரும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓவர் டு பாஸ்டர் ஆண்ட்ரூ. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அருமையான தேவ செய்தியை கொடுத்து எங்களை வாழ்த்தி இருந்தீங்க. அருமையான பல வாக்கு தத்தங்களை கொடுத்து இந்த ஸ்தலத்துக்கு கண்டு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தையும் பாஸ்டர் நீங்க கொடுத்தீங்க. ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்க தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். அருமையான வார்த்தையை கொடுத்துருங்க பாஸ்டர். உங்களோட டைம், உங்களோட ஊழியங்களுக்காக பாஸ்டர் எங்கள் மத்தியில கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். Once again I take this opportunity to thank but dear Pastor Regan Gomez, Jesus with us, Prayer House, Kovilpatti, India, Indian TV, Pastor Charles, Joy TV, Sangalam Radio FM founder Brother Leslie and his wife Rita, Voice of God Germany founder Pastor Edwin Werner, all the pastors, elders, deacon, brothers and sisters, keep us in your prayers and continue to support the Jesus Glory Family Ministries. Now we have a final prayers, final blessing prayers from Brother Ranjan, London. Please, brother, pray for Pastor Regan Gomez and his ministry and all the everybody's blessing, please. Over to you. Thank you. கேட்ட வார்த்தையின்படி ஒரு விஷயம் நாங்கள் ஒருமனப்பட்டு ரெஜினல் பாஸ்டருக்காக எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அவருக்காக ஜெபிப்போம். அவர் கொடுத்த வாக்கு தத்தம், கொடுத்த வார்த்தை, பாடின பாட்டுகள் ஒவ்வொன்றும் மூலமாக நாங்கள் தொடப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதன் மூலமாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டருக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு அண்மை பண்ணி அவருக்காக நாங்கள் கைகளை உயர்த்தி அவருக்காக ஜெயிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே,
பாஸ்டரை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரெஜினோ பாஸ்டர் ஆண்டவரே வந்து எங்கள் மத்தியிலே ஜீசஸ் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ராஜா, அவருடைய ஊழியத்தை நீ பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொள்ளப்போல ஆத்துமாக்களால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே பரான்சியல் காரியம் ஒவ்வொன்றிலும் என் தேவாதி தேவனே கத்தாவே நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னும் மழை உயர்த்தும்படியா ராஜா, அவருடைய தலைகளை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையாக முடி சூட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட மகன் ராஜா ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் தேவைகள் இருக்கோ சபை காரியங்கள் சபையில அவருடைய சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவனே கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாஸ்டர் அந்த செய்யற ஒவ்வொரு இடத்திலே எந்தெந்த இடத்துல சபைகள் இருக்கிறோம் ராஜா, அந்த இந்தியா தேசத்திலே எங்கு இருந்தாலும் ஆண்டவரே மகனை நீ அடுத்து பயன்படுத்தி கொண்டு வர்றபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை ராஜா உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலவற்றையும் பொருட்படுத்தும்படியாய் ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஒவ்வொரு சபையிலையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். அப்படி நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜா, நீ தெரிந்து கொண்ட தாசன் ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று துதிக்கிறோம். அவர் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் ராஜா. அவருடைய பாட்டுகள் மூலம் அநேகர் தொடப்பட்டிருக்கிறார் ராஜா. அதன் மூலம் தொடர்ந்து ராஜா ஒவ்வொருவரும் தொடப்பட்டு ரட்சிப்படையாதவர்கள் அவருடைய பாட்டுகளை கேட்கும் பொழுது அந்த ரட்சிப்பை அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையான கரமானவரே, மகிமுள்ள கரமானவரே, மாட்சிமுள்ள கரமானவரே, ஆணி வாழ்ந்த கரம் மகனோடு கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் இப்பொழுது பொதுவான ஜெபங்களுக்கு கடந்து செல்வோம். இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி தொடங்கி 5 வருஷங்களாக முடிகிறது. இந்த 5வது வருஷத்திலே கடந்து வந்த அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் அநேகர் வந்து போயிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்க போகின்றேன். ஒவ்வொருவரும் வராதவர்களும் இனிவரும் நாட்கள்ல இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மூலமாக அவர்களின் தொடப்படும்படியாய் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஏறெடுக்கிற போல ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். ஒவ்வொருவருக்காகவும் நான் சிலவளை பெயர்களை சொல்ல மறந்தாலும் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் ஒவ்வொருடைய பெயரையும் அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கின்றார். யாரும் அதை எட்டி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் பெயர் சொல்ல மறந்தாலும் நம்முடைய கத்தாதி கத்தர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின கத்தர் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறபடினாலே இதோ இந்த வழி நான் ஜெபிக்க போனேன். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அல்லது வந்திருந்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்மாரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அப்பா வந்தும் வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் அல்ல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொல்லுகிறாயா. நீ ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீ கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடக்க முடியாத காரியங்கள் இதுவரை நடக்கவில்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து ராஜா, இந்த 6வது வருஷத்திலே ஆண்டவரே உட்பிரவேசிக்கப்படுவது ராஜா ஆண்டவரே, அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் என் தேவனை நீ நடைபெற்று கொடுக்கும்படியாய் உமது கரத்து ஆசீர்வாதமான அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க இருந்த காரியங்கள் தடைபட்டு இருக்கிறோம். தடைகள் மேல் உமது அல்லது வார்த்தையை அனுப்பி தடைகளை உடைத்தறியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா இந்த காரியம் நடக்க முடியவில்லையே, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என் தேவனை இந்த வருஷம் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். திருமண காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, குடும்ப உறவுகளா இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, ஊழிய பாதைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என் தேவாதி தேவனே கத்தாவே ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். நீ பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் இந்த ஜீசஸ் குளோரி வந்த ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவனை கத்தாவே பேர் பேராமது கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாம இருக்கிற ஆண்டவரே அப்பா கருத்தை ஜியாசிஸ்ல ஒப்புக்கிறோம், விஜயசிஸ்ல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
அதே போல் நல்ல ரமணி சிஸ்டரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுவிசில இருந்து கலந்து கொண்ட சிஸ்டர்மாரை பிரதர்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொருவரையும் வராத ஒவ்வொருவரையும் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்தியா தேசத்திலிருந்து இலங்கையிலிருந்து வராத ராஜேந்திரன் பிரதர் இப்படியாக அநேகர் வர முடியவில்லை. ஆனாலும் வரும் நாட்கள் ராஜா நீர் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செல்லும் ரட்சிப்பு அடையாமல் இருக்கிறவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு ஒருவர் தான் தெய்வம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே யுத்தங்களும் அழிவுகளும் நடந்து கொண்டிருக்கு. இயேசுவை யாரெல்லாம் கடைசியாக அலரே நிலைத்து நிற்கின்றார்களோ அவர்கள் கடைசி நாட்களில் அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறார். நீ ஒவ்வொருவின் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் அலரே கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமுள்ள நாமத்தினாலே மகிமையுள்ள நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்துவேன் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். Thank you everyone. God bless you.